Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 242. ஓபன் பண்ணா அந்த கேலிலா பில்டிங்க்கு வெளியில காட்டுறாங்க. ஐஸ்பர்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லாம் கத்தி கடப்பாறையோட ரெடியா நிக்கிறானுங்க. எவன் சிக்குனாலும் சரி செஞ்சு விட்டுருவானுங்க. மெயினா நம்ம ஆளுக்காண்டி தான் வெறி கொண்டு வெயிட்டிங். நம்ம ஆளுக தூரத்துல இருக்க மரத்துல உட்காந்துக்கிட்டு எப்படி அவனுக்கு இருந்து எஸ்கேப் ஆகி போறது, ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பயங்கரமா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா பார்த்த வரைக்கும் அவனுக்கிட்ட வேற லெவல்ல வெப்பன் இருக்கு. சோ அவ்வளவு ஸ்ட்ராங்கான வெப்பனை மீறி எல்லாம் உள்ள போக முடியாது. அது மட்டும் இல்லாம ஷிப்ரைட்ஸ் எல்லாம் பைரட்ஸை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்கல்ல. அதனால இவங்க என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் கேர்ஃபுல்லா வேலையை பார்க்கணும். கேர்லெஸ்ஸா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பூரி சொல்ற ஜல்லிக்கரண்ட் மாதிரி உடம்பு புல்லா ஓட்ட போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. நமிதான் பாவம். பின்ன மத்தியானம் பிளான் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம லூஃபியை அடிச்சு புடிச்சு உள்ள ஜம்ப் பண்ணி போனால, அதனாலதான் இப்ப எவ்வளவு செக்யூரிட்டி. அவளுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ரைட், அங்க ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கான்னு அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஒரு பெரிய வேட்டை ஒண்ணு இருக்குது. அதனால எல்லாருமே சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏதாச்சும் சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே குட் பை சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது இந்த சான்ஸை மிஸ் பண்ணா அதுக்கப்புறம் ரோபின் எல்லாம் இவங்களால கண்டிப்பா பிடிக்கவே முடியாது. சோ இப்ப கிடைச்சிருக்க சான்ஸை இவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது ரோபினை பிடிச்சாகணும். சோ அதுக்காக வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வளைச்சு அந்த இடத்துக்கு எவ்வளவு செக்யூரிட்டி இருக்காங்கன்னு காட்டுவானுங்க. சொல்ல போனா ஒரு எறும்பு கூட உள்ள போக முடியாது போல, அந்த அளவுக்கு பயங்கரமான செக்யூரிட்டி. கேலிஃபாவும் யாராச்சும் ஜன்னல் வழியா வராங்களா என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டே நிப்பாளா. ஐஸ்பர்க் அவளை வெளியே போக சொல்லிட்டு பவுலி பையில இங்க வர சொல்லுவான். என்ன மேட்டர்னு தெரியலையே, ஏதோ பெருசா சொல்ல போறான் போலன்ட்டு அவ பாட்டுக்கு போவா. அப்படி போய் அந்த பவுலி பையில உள்ள போக சொன்ன உடனே ஏன் எதுக்குன்னு கேட்பான். தெரியல, பட் உள்ள போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, ஏன்னா நான் தான் இந்த ஆபீஸோட செக்ரட்டரியேட்டும்பா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இந்த மாதிரி ஒரு டைம்ல தனியா பேசுறது பெரிய பஞ்சாயத்தாச்சே. சரி கூப்பிட்டுட்டாரு போவோன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா அந்த தடிமாட்டு பைய தொண்டையிலேயே கத்துவான். 4 பேரும் ஒன்னா சேர்ந்து மூஞ்சோட ஒரு குத்து. பின்ன ஏதாச்சும் பேசணும்னா நார்மலா பேசணும். எப்ப பார்த்தாலும் 5.1 ஆடியோ சரௌண்டிங்ல பேசினா காண்டாகுமா இல்லையா? சரி இந்த நிலைமையில அவர் கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். புட்டுன்னு என்ன ஏதுன்னு போய் கேளு, நாங்க வேணா டோர் பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளி நிக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ரைட் உள்ள போவான். இவனும் தள்ளி நின்னுக்குவானுங்க. இதுதான் ஜென்டில்மேன். தள்ளி போனாலுமே குழப்பத்துல இருப்பானுங்க. இந்த டைம்ல எதுக்கு பவுலி கிட்ட அவர் பேசணும்னு ஆசைப்படுறாருன்னு. சரி அது ஏதாச்சும் கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இப்ப இவங்களோட டார்கெட் அந்த பைரட்ஸ்ங்க மட்டும் தானே, அந்த வேலையை பாப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த புறா என்ன சொல்லும், கேலிஃபா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்த வரைக்கும் மொத்தம் அந்த பைரட்ஸ்ல 7 பேரு. ஆனா முக்கியமானவங்க கேப்டன் ஸ்டார் ஹேட் லூஃபி, பைரட் ஹண்டர் ஜோரோ, நிக்கோ ரோபின். அப்ப அந்த கக்குப்பைய ஒரு பொண்ணு அவங்க கூட வந்தாலே அவ ஒருத்தி இருக்கா. அப்புறம் இவன மாதிரியே நீளமான மூக்கு வச்சுட்டு ஒருத்தன் வருவானே அவன் இருக்கான். எத்தனை பேர் இருந்தா என்ன, அவங்க மட்டும் உள்ள வந்தாங்க, இனிமேட்டு அவங்களுக்கு எக்ஸிட்டே கிடையாது, இங்கே வச்சு காலி பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அதே நேரம் உள்ளுக்குள்ள அந்த ஐஸ்பர்க் ஏதோ ஒரு மேட்டரை சொல்லுவான். அதை கேட்டு இந்த பவுலி பைய வேர்த்து விறுவிறுத்து போயிருவான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பயங்கரமா பீதியாகும். அந்த ஐஸ்பர்க் ஏதோ ரிஸ்கான வேலையை பண்ண சொல்லியிருக்கான் போல. எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அவன் சொல்ற வேலையை ஒரு ஆளால செய்ய முடியும்னா அது பவுலி மட்டும் தான். அதனாலதான் அவன் அவனை கூப்பிட்டுருக்கான். எனக்காண்டி இதெல்லாம் பண்ணுவியாங்கிற மாதிரி கேட்பான். என்ன ஸ்டேஞ்சர் நினைச்சீங்களா, சொல்லிட்டீங்கல்ல மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வருவான். இங்க வெளியில இருக்கவங்க எல்லாம் என்னாச்சுப்பா பேசி முடிச்சாச்சா, ஏதாச்சும் பஞ்சாயத்தாண்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஆனா என்ன, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க அந்த இடத்த பாத்துக்க முடியுமான்னு கேட்பான். அவனுங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா, போயிட்டு வா யாரு வந்தாலும் தட்டி தூக்கிடுவான் பானுங்க. சரி ஓகே ஐஸ்பர்க பத்திரமா பாத்துக்கங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு நேரா பவுலி ஐஸ்பர்கோட ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்க டெஸ்க் எல்லாத்தையுமே நோட்டிட்டு இருப்பான். அட அவன் என்ன சொல்லியிருப்பான், அவன் ரூம்ல இருக்க டேபிள நோட்டிட்டு பார்த்தா கீழே கார்பெட் இருக்கும். இது ஒண்ணு அதிசயமான விஷயம் இல்ல. ஆனா அந்த கார்பெட்டை நகட்டிட்டு கீழே இருக்க அந்த போர்டை தூக்குனா உள்ளுக்குள்ள ஒரு சேஃப் ஒன்னு வச்சிருக்கானாமா. அதை ஓபன் பண்ணி எதோ 8 வர சொல்லியிருப்பான் போல. அவன் காம்பினேஷன் போட்டு ஓபன் பண்ணிட்டு இருப்பான். இங்க அந்த ரோபினும் அந்த மாஸ்க் மட்டையும் வெளியில தான் நின்னுட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவளுக்கு அந்த ஸ்னைல்ல கால் வரும். என்னன்னா நீங்க ரெடியா இருக்கீங்களா, நான் சொன்ன உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எவனோ ஒருத்தன் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். அதாவது இப்ப சிக்னல் வந்த உடனே இவங்க நேரா உள்ள போகணும். ஓகேவான்னு சொல்லி கேட்ட உடனே CP9ங்கிற பேர்ல எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுதும்பா. யாரு இந்த மாஸ்க் மட்டையன், நிக்கோ ரோபின்ட்ட ரெடியான்னு கேட்ட உடனே நான் எப்பவோ ரெடிம்பா. கரெக்டா அந்த டைம் பட்டால் ஒரு பிளாஸ்ட். நம்மால எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அலண்டுருவாங்க. என்னடா சடனா இப்படி ஒரு பிளாஸ்ட் ஆயிருச்சுன்னு. பவுலியுமே ஷாக் ஆயிருவான், என்ன எக்ஸ்ப்ளோஷன் ஆகுதுன்னு. அப்ப நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குமா, அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போற வேலையை சில பேர் பாப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே எப்படி இப்படி ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யாருமே கெனானை வச்சு அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. அப்படி அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கெனான் பால் பறந்து வந்திருக்கும். ஆனா இந்த பிளாஸ்ட் ஆல்ரெடி இங்க செட்டப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. சரி ரைட், கொழுந்து விட்டு தகன்னு எரியறதுனால சட்டுன்னு அணைக்கிற வேலையை பார்ப்போன்னு எல்லாம் அங்க டைவர்ட் ஆயிருவாங்க. இப்படி அவங்க டைவர்ட் ஆனது இவங்களுக்கு ஈஸியா போச்சு. உடனே சட்டுன்னு அங்க இருந்து குதிச்சு உள்ள போக ட்ரை பண்ணுவாங்க. இங்க காவலுக்கு இருந்தவங்களுக்கு எல்லாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் எனிமி கையில கிடைச்சானா பொலந்துடணும்னு சொல்லி பயங்கரமா அங்க
இங்கன்னு கத்தியோட சுத்திட்டு இருப்பானுங்க. யாரையுமே பில்டிங்குள்ள வரவே விடக்கூடாது. வந்தா ஆளுக்கு ஒரு வெட்டு. இங்க ஐஸ்பர்க்கு ஒண்ணு ஆகல. ஆனாலுமே அவனை நல்லா விசாரிச்சுட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுவானுங்க. சோ இப்போ அந்த ரூமுக்கு முன்னாடி வெறும் 2 பேர் தான். அப்ப ஏதோ வித்தியாசமா மாஸ் போட்ட ஒருத்தன் அந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஓடிட்டு இருப்பான். அவனை எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி பின்னாடியே போயிட்டு இருந்தா கூட தப்பிச்சு ஓடிடுவான். 2 பக்கமும் போய் லாக் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணா பயத்துல மாட்டிக்குவான், இல்ல விழுந்தடிச்சு எங்கேயாச்சும் ஓடுவான்னு பார்த்தா ஒக்காமக்கா எல்லாத்தையும் போட்டு பொல்லா காட்டுவான். இவனுங்களும் அவனை அட்டாக் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. சும்மா அடின்னு அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஜம்ப் பண்ணி அந்த பில்டிங்க்கு மேல ஓடுவான். அங்கேயும் ஆளுங்க இருப்பானுங்க. இதுல வேற பில்டப். என்னடா கண்ணா கேலிலா கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்ன டம்மி பீஸ் நினைச்சியா? அப்படி எல்லாம் தப்பிக்க விட மாட்டோம். ஒரு பைரட்டு எங்க தலைவரையே போட்டு தள்ளான்ட்டு வந்துட்டியா? இதோட நீ காலின உடனே பேசாம போயிருங்க, இல்லன்னா உங்களுக்கு தான் ஆபத்தும்பா. ஆனா அவனுங்க கேட்காம சண்டைக்கு வருவானுங்களா? அவன் என்ன பண்ணிடுவா, எல்லாத்தையும் போட்டு போல காட்டுவா. அதே நேரம் இங்க ரோபினும் அந்த மாஸ்க் மாட்டேன்னு வேகமா தப்பிச்சு உள்ள ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாம் இங்க 2 பேரும் ஓடுறாங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டி தள்ளுவானுங்க. இப்ப என்னன்னா இந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட் நம்ம ரோபினுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த வழியில போனா எப்படி எஸ்கேப் ஆகலாம், எது ஷார்ட் ரூட், இப்ப ஐஸ்பர்க் உள்ள எங்க இருப்பான் எல்லாமே அவளுக்கு நல்லா தெரியும். இங்க சாப்பர் எல்லாம் பார்த்துட்டு அங்க பஞ்சாயத்து பெருசாயிருச்சேம்பா. சரி ரைட், இப்ப என்ன பண்ணலாம், சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு கிளம்பி போலாமாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. பார்த்தா லூஃபிய காணோம். அவ்வளவுதான், எல்லாம் மண்டைய பிச்சுக்குவாங்க. அதாவது போலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்குள்ளேயே நம்ம தலைவர் கிளம்பி போயிட்டாரு. அட சண்டால பாயில, நீ எல்லாம் ஒரு கேப்டனாடா, எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆனா உன்னை வச்சுக்கிட்டு ஊர்கா கூட போட முடியாதா முட்டா பாயிலன்னு சொல்லி அம்பிட்டு வெறும் தொண்டை கிளிய கத்துறதோட கேலிலா கம்பெனிக்கு முன்னாடி செக்யூரிட்டி காண்டி ஒர்க்கர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க முன்னாடியே இவங்க 2 பேரும் வந்து நின்னுட்டாங்க. இனி விடுவானுங்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? கன்னு கத்தியோட ரவுண்ட் கட்டி நிப்பானுங்க. அவனு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, இவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க, ஈஸியா புடிச்சிடலான்னு. அதனால பயங்கரமா டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு இருப்பானுங்க. நாங்க சொல்றத செய்யலன்னா உங்க 2 பேத்தையுமே கொன்றுவோம் அப்படி இப்படின்னு. அப்படி பேசுறது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வருவாங்களா, உடனே இவங்களும் லைட்டா அப்படியே பேக் அடிப்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ டகால்டி வேலை பண்ண போறானுங்கன்னு. உடனே கண்ணை வச்சு காட்டுத்தனமா சுடுவானுங்களா. அந்த பொம்மை மட்டையை என்ன பண்ணுவான், அவன் துணியை இடையில கொண்டு வந்து அவங்க சுடுறத பூரா தடுப்பான். துணியை வச்சு எப்படி தடுக்க முடியும்? ஆனா அப்படித்தான் காட்டுவான். அப்படி சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா துணியே மொத்தமா கண்டமாயிரும். ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகல. ஏன்னா அவங்க அங்க இல்லவே இல்ல. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு அப்படியே மிரண்டு போய் நிப்பானுங்க. ஏன்னா பின்னாடி பக்கம் செவரு, மத்த 3 பக்கமுமே இவங்க ரவுண்ட் அடிட்டானுங்க. தப்பிக்கணும்னா ஒண்ணு இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு ஏதோ ஒரு திசையில ஓடணும், இல்லன்னா மேல தப்பிச்சு ஓடணும். மேல அவங்க போகல, கீழேயும் எந்த ஒரு குழியும் இல்ல. அப்ப எங்க போயிருப்பாங்கன்னு ஒரே குழப்பம். அதே நேரம் இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, மாஸ்க போட்டு புதுசா ஒரு ஜீவன் வந்துச்சு. அது எல்லாத்தையும் போட்டு தொவன்னு துவச்செடுக்கும். அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்குது. முதல்ல இது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, ஆனா வாய்ஸ கேட்கும் போது லேடி மாதிரி தான் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பா. கீழே விழ போறான்னு பார்த்தா அதான் இல்ல, ஏர்லயே ஜம்ப் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆவா. அத பார்த்துட்டு அத்தனை பேருமே வாய பொளந்துருவானுங்க. என்னங்கடா இது, ஏர்லயே ஜம்ப் பண்ணி போறாளேன்னு. அவங்களுக்கும் கொஞ்சம் பீதி இருக்கத்தானே செய்யும். அவ அதோட விடல, இவங்களுக்கு இடையில வந்து அவ கையில சாட்ட ஒண்ணு ஷார்ப்பா ஸ்பைக்ஸோட வச்சிருந்தா. அத வச்சு சும்மா ஒரு சொல்லிட்டு வா, எல்லார் உடம்புமே கிழிஞ்சு அப்படியே திருச்சிருவாங்க. என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொன்னா ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க, பாத்தீங்களா தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு நேரா உள்ள இறங்கிடுவா. அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. ஐயோ இந்த மாதிரி ஒருத்தி வந்திருக்கா, அவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெறிகொண்டு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஐஸ்பர்கோட ஆபீஸ் ரூம்ல இருக்க சீக்ரெட் லாக்கர்ல இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம பவுலி கையில எடுப்பான். அந்த டைம் கரெக்டா அங்க 2 பேர் வந்து, ஓ அப்ப இதத்தான் ஐஸ்பர்க் ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்கானா, சரி ரைட் பத்திரமா எடுத்துட்டேன், அப்படியே என் கையில குடுத்துருன்னு சொல்லுவாங்க. பவுலிக்கு ஒரே ஷாக்கு. பின்ன வெளியில அவ்வளவு ஆளுங்க இருந்தும் அவங்கள மீறி இவங்க உள்ள வந்திருக்காங்கல்ல, யாரா நீங்க இங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்டவனதான் அப்படியே ஜூம் பண்ணி வெளிச்சத்துல காட்டுவாங்க. பார்த்தா இவங்களுமே மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆட்களை பாத்தீங்களா, கடா குமார் டுமில் குப்பம் வவாலு மாதிரியே இருக்கானுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மூஞ்சிகளுக்கு பேர் வைக்க தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க தான் தொலைஞ்சு மறைஞ்சு போன ஜஸ்டிஸ தோண்டி வெளியே கொண்டு வருவாங்களாமா. சொல்ல போனா நல்லவங்களாம். இவங்க குரூப்போட பேரு சைஃபர் போல் நம்பர் 9, அதாவது அண்டர் கவர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இதெல்லாம் சொன்னா மட்டும் அந்த பவுலி பயந்துருவானா? அவன் அந்த சீக்ரெட் லாக்கர்ல இருந்து எடுத்த பேப்பர் ரோல கண்டிப்பா நான் தரவே மாட்டேன், நீங்க தப்பான இடத்துக்குள்ள வந்துட்டீங்க, யாராச்சும் உங்களை பார்த்தாங்க கண்டிப்பா பொழந்து கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆவான். என்னடான்னு பார்த்தா அவங்க கையில பயங்கரமா ரத்தம் ஒலிக்கிட்டு இருக்கும். அதாவது இங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு தான் வந்திருக்கானுங்க. எல்லாம் அப்படியே டெட் பாடியா பேனு கிடப்பாங்க. இத்தனை பேர்த்த 2 பேர் அடிச்சிருக்காங்கன்னா என்ன சாதாரண விஷயமா? அண்ட் இவங்க நார்மலா அடிச்சு போட்டு வரதெல்லாம் இல்ல, போட்டு தள்ளிட்டு தான் வர்றது. பவுலிக்கெல்லாம் செம்ம காண்டாவும். அவங்க கேஷுவலா சரி ஐஸ்பர்கோட அந்த வேல்யூபிளான ஐட்டத்தை கொஞ்சம் தர முடியுமா, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனா அவனுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருவானுங்க. என்னன்னா அந்த சீக்கிரட்டான மேட்டரை ஐஸ்பர்க் இவங்கிட்ட சொல்லியிருக்கானா, கண்டிப்பா இவனுக்கும் அந்த ஸ்க்ரால பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால உன்னையே கொலை பண்றதை தவிர வேற வழி இல்லைய பண்ணு கொலைவெறியோட லுக்கு விடுவாங்க. இங்க பவுலிக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வேர்த்து ஊத்தும். ஆஹா தொக்கா வந்து மாட்டிட்டோம் போலயேன்னு. இங்க நம்ம ரோபினும் மாஸ்க் மண்டனும் காணாம போனாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாம எல்லாம் கண்ட மேனியை தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்க டோரு விண்டோன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே காட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க உள்ள பூந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அந்த பைரட்ஸ் எங்க போயிருப்பாங்க, இங்கதான் எங்கேயாச்சும் இவங்களுக்கு பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களாமா.
கொஞ்சம் கேர்ஃபுல்லா தேனா போதும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி வெறி கொண்டு தேடுவானுங்க. ஆனா இங்க ஒரு பெரிய காமெடி என்னன்னா ஐஸ்பர்க் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு அடுத்த ரூம்ல தான் ரோபினும் அந்த மாஸ்க் மண்டையனும் ஏதோ பந்தியில சாப்பிட போற மாதிரி கேஷுவலா போவாங்க. அப்ப மிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப ரோபின் அந்த வாளுக்கு அந்த பக்கம் தான் அவன் இருக்கான்னு சொன்ன உடனே அந்த மாஸ்க் மண்டையன் செவுத்தோட போய் நின்னுட்டு நீ தள்ளுமா. தள்ளுன உடனே அவன் ஷேப்புக்கே டோர் ஓபன் ஆன மாதிரி ஆகும். இது புதுசா இருக்குனே, ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. ஐஸ்பர்க் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவான். என்னங்கடா குரங்கு விதையெல்லாம் காட்டுறீங்கன்னு. இப்படித்தான் இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் எஸ்கேப் ஆகி வருவாங்க போல. டோர் மாதிரி திறந்துட்டு வந்தால அதை அப்படியே சாத்துவான். செவரு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும். இப்ப எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி தான் லாஸ்ட் நைட்டும் வந்து ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அட அந்த மாஸ்க் மண்டையா இருக்கான்ல அவனுக்கு அந்த டோர் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு. சோ எங்க எந்த இடத்துல வேணாலும் அவனால டோர் மாதிரி ஓபன் பண்ண முடியும். இந்த செவரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அந்த இடத்த அவன் தொட்டோனே அது அவனுக்கு டோரா மாறிடும். செவருன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த முழுக்க மண்டையனால எங்க வேணாலும் போகவும் முடியும் வரவும் முடியும். இத சொல்லிக்கிட்டே டப்புன்னு சுட்டுப்புடுவான். நல்ல வேலை ஷோல்டரை சுட்டுருப்பான். அவன் வலி தாங்க முடியாம பொத்துன்னு விழுவானா. இங்க ரோபின் ஷாக் ஆயிருவான். ஆக்சுவலா இவங்களுக்கு சிக்னல் கொடுத்தவன தான் அட்டாக்கே பண்ணணும். எதுக்குடா இப்ப தேவையில்லாம அட்டாக் பண்ணனு கேட்டா இவனால இப்ப தெளிவா பேச முடியுது இல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு வேற யாரையாச்சும் கூப்பிட்டுட்டானா அதனாலதான் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க கூடாதுன்னு டோப்புன்னு சுட்டுட்டான். எப்பவுமே இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நெம்ப உசாரா இருக்கணுமாமா. ஏன்னா இவனுங்க எல்லாம் எப்போ எந்த டைம்ல என்ன பண்ணுவானுன்னே சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த உதாப்புவ மண்டையனை சுட்டேன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஐஸுக்கு செம காண்டாவும். ஏன்னா இப்பதான் அவனுக்கே தெரியுது இந்த வேலையெல்லாம் பண்ணது இந்த CP9 கூட்டம்னு. CP9 சைபர் போல் நம்பர் 9. இவனு ஒரு பயங்கரமான வில்ல கூட்டம். சைபர் போல் ஏஜென்சிம்பாங்க. பரவாயில்லையே எங்களை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு நக்கல் பண்ணுவான். ஐஸ்பர்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவன் அட்டாக் பண்ணது இந்த காவாலி பழுகன்னு தெரியாம அவன் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான் இந்த வேலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டான்ல. பார்த்தா இப்ப அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். இதுல என்ன ஃபீலிங் லாஸ்ட் நைட் அட்டாக் பண்ணும்போது ரோபினை பார்த்திருக்கான். இவ அவங்க கூட்டத்தோட இருந்தவ. அப்படி இருக்கும்போது டவுட் வரத்தானே செய்யும். ஆனா இப்படி ஸ்டார் ஹேட் பைரட்ஸை கோர்த்து விட்டது எல்லாமே பார்ட் ஆஃப் த பிளான். இவனை அவங்க நினைச்சிருந்தா நேத்தே கொண்டிருக்கலாம். ஆனா ஏன் கொல்லாம விட்டாங்கன்னா இவனை முதல்லயே கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா யாரு பண்ணா எதுக்கு பண்ணான்னு நோண்டி நுங்கெடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உயிரோட விட்டுட்டு போய் நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் மேல பழிய போட்டு அதுக்கப்புறம் இவனை போட்டு தள்ளிட்டா யாருமே இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண மாட்டாங்க. கன்ஃபார்மா சொல்லிடுவாங்க ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான் ஐஸ்பர்க கொண்டு இருக்காங்கன்னு. அப்ப என்ன ஆகும் இவங்களை யாருமே தேட கூட மாட்டாங்க. அவங்கள தான் விரட்டி அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா ஒரு முக்கியமான கப்பலோட ப்ளூ பிரிண்ட் ஐஸ்பர்க் கிட்ட தான் இருக்குது. அத சீக்ரெட்டா ஷிப்ரைட்டோட சீடர்களுக்கு எல்லாம் ஜெனரேஷனா மாத்தி பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்காக தான் இவன் வந்திருக்கான். இப்ப என்னன்னா ஐஸ்பர்கோட உயிர் ஆபத்துல இருக்குது. எப்படியும் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்ல கொன்றுவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த மேட்டர் என்ன பண்ணிட்டான் பவுலி கிட்ட சொல்லி அவனை அந்த ப்ளூ பிரிண்ட பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்கான். அவனும் தாங்க மாட்டிட்டானே. இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. என்னன்னா டாக் ஒன்ல வேலை பார்த்துட்டு இருக்க நிறைய ஷிப்ரைட்ல இவங்க CP9 சேர்ந்த ஆளுகளும் இருக்கானுங்களாமா. அவங்க எல்லாம் ஒருத்தனுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட கொடுப்பான்னு பார்த்தா அவன் பவுலிக்கு கொடுத்துட்டான். இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு கொலை காண்டாவும். பிகாஸ் இது எல்லாத்தையுமே அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகேன்ட்டு அந்த முழுக்க மாட்டேன் நான் வெளியில இருக்க ஷிப்ரைட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறேன் நீ இந்த ஆளை போட்டு தள்ளிடுன்னு அவன் பாட்டுக்கு போவான். இவங்க ஆளுங்க 2 பேரும் அந்த பவுலிய பிடிக்க போனாங்கல்ல அவங்க அந்த ப்ளூ பிரிண்ட வாங்கிட்டாங்கன்னா இவளுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. கொடுத்த அடுத்த செகண்டே ஐஸ்பர்க போட்டு தள்ளிடணும். இப்போதைக்கு இவங்க மிஷன் அந்த பவுலி பையில போட்டு தள்ளினாலே சக்சஸ் ஆயிரும். ஏன்னா அவனை தவிர இந்த சீக்ரெட் வேற யாருக்குமே தெரியாது. இந்த கொலைக்கான மொத்த பழியுமே ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் மேல விழ போகுது. அப்புறம் என்ன கவலை எப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அதே நேரம் நமி ஜோரோ சாப்பர் இவங்க 3 பேரும் லூஃபியை தேடி லுங்குன்னு ஓடுவாங்க. முடியல அவன் பாடா படுத்துறான். கொஞ்சமாச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு போறானா இல்ல அட்வைஸ் தான் கேக்குறானா எல்லாத்தையுமே அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு போறான். சரிப்பா அதெல்லாம் மேட்டர் இல்ல. இப்போதைக்கு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறது பூரா ரோபின் தான். இவங்க எது பண்ணாலுமே எல்லா விஷயத்தையும் பார்த்து பக்குவமா பண்ணணும். சரி இப்ப லூஃபி எனிமியோட ஏரியாக்குள்ள போனானே அவன் பின்னாடி வழியா இல்ல சைடு வழியா போயிருப்பான்னு நினைக்கிறியான்னு கேட்டா இல்லவே இல்லாமா. ஏன்னா பையன் எப்பவுமே ஸ்ட்ரைட் ரூட் தான். ஒன்னா ஓடி போவான் இல்ல ஜம்ப் பண்ணி போவான். அவனை வேட்டிட்டே பின்னாடி வருவாங்க. இப்போதைக்கு நம்ம பையன் எங்க போனா என்னன்னு ஒண்ணும் தெரியல. நான் உள்ள ஜம்ப் பண்ணி போனானா எல்லாரோட அட்டென்ஷனும் அவன் மேலதான் இருக்கும்னு அடிச்சு சொல்லுவான். அதுல டவுட்டே இல்ல. சோ அப்படி எல்லாம் அவனை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல இவங்க எப்படியாச்சும் அந்த கிரௌடா மிக்ஸ் ஆகி உள்ள போயிடலான்னு ஒரு ஐடியா. அப்படின்னா இப்ப லூஃபி பண்ண கிறுக்குத்தனத்தால தானே இவங்க உள்ள போக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி போயிட வேண்டியதான்னு அங்க இருக்கிற செவுத்த 3 பேருமே சேர்ந்து ஜம்ப் பண்ணுவாங்க. சரி ரைட் லூஃபி ஃப்ரண்ட் கேட் வழியா போயிருப்பான். அவங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. கூட்டத்தோட கூட்டமா ஜால்ரா போட்டு அப்படியே ஐஸ்பர்க மீட் பண்ணிடலான்னு அந்த ஃபென்ஸை தாண்டி குதிச்சு போய் பார்த்தா பெரிய ஷாக்கு. என்னடா மொத்த கூட்டமும் அங்கதான் நின்னுட்டு இருப்பானுங்க. இவனை தாண்டி ஒரு கொசு கூட உள்ள போக முடியாது. இதுல இவங்க 3 பேரும் ஈஸியா போயிடலான்னு வேற பிளான். அவ்வளவுதான் ஐயோ சோலி முடிச்சுன்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. சரி லூஃபி தான் இவங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான்ல அப்படின்னா நேரம் வந்திருக்கணுமே. அவன் எங்க போனான்னு பார்த்தா பில்டிங் விட்டு பில்டிங் ஜம்ப் பண்றேன்னு 2 பில்டிங்க்கு நடுவுல போய் விழுந்து நல்லா தொக்கா மாட்டிட்டான். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரமா வெளியே வரணுமேனு புலம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.